இன்னைக்கு டே 2 ஆஃப் பேனர் எடிட்டிங்கில் எனக்கு சிம்பிளான ஒரு திருவிழா பேனர் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் எ ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரொட்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேனர் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்டர் செட் பண்ணால் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இது போல் வரும். இதில் ஒயிட் வேல்யூவை மட்டும் 4ல் செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் எ ஃபோட்டோ கொடுத்து ஒரு 3 PNG ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த 3 ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ஃபோட்டோவுக்கும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பீஜின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இதே போல் இந்த 3 ஃபோட்டோவுக்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். இதை நம்ம ஆர்டராக ப்ளேஸ் பண்ணணும். இந்த அம்மன் ஃபோட்டோவை இந்த சைடு கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அது போல் இங்கே செட் பண்ணிக்கோங்க சென்டராக. நெக்ஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டை இங்கே சென்டராக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காளமாடு இந்த ஃபோட்டோவை இந்த கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபோட்டோவை கொஞ்சம் கிராப் பண்ண மாதிரி இருக்குது. சைடில் இருக்க பிளாக்லாம் எரேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எரேஸ் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஒப்பாசிட்டி, ஹார்ட்னஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. சைஸை உங்களுக்கு தேவையான சைஸ் அளவு வச்சுட்டு எப்பயுமே எரேஸ் பண்ணும்போது இது போல் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி வச்சுட்டு எரேஸ் பண்ணுங்கள். இப்போ எரேஸ் பண்ணும்போது பாருங்கள், இது போல் பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். இது போல் எல்லா சைட்லேயும் இந்த பிளாக் கலரை எரேஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காளமாட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே போல் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணும்போது இது போல் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் எரேஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ உங்கள் ஃபோட்டோஸை செட் பண்ணணும். அதுக்கு கீழே ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இது போல் சர்க்கிளான ஆப்ஷன் வரும். இது சைஸை கம்மி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது போல் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வைக்கணுமோ அத்தனை சர்க்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சர்க்கிளை டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு காமிக்கும். டூப்ளிகேட் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் எத்தனை சர்க்கிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் உள்ள உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கீழே ஆட் ஃபோட்டோ கொடுத்து இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி சர்க்கிளை டச் பண்ணிக்கோங்க. இது போல் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டிக் கொடுத்தீங்கன்னா இது போல் ரவுண்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது போல் இந்த 2 சர்க்கிள்லேயும் இன்னும் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு PNG ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த PNG ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை மல்டிப்ளை கொடுங்க. இப்போ இது போல் வந்துடும். இந்த பேனர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை பேக்ரவுண்டாக மாற்றணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை அப்படியே டச் பண்ணி கீழே கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது போல் பேனர் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. மேலே டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது போல் ட்ரெண்டிங்கான பேனர் எடிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.